இசையாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாக்கோபே என்கிற இடத்திலே உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோப்பும் இஸ்ரவேலும் ஒருவனே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. திரும்ப கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், நான் உன்னை உடைத்தேன், நொறுக்கினேன். ஆனா வசனம் சொல்கிறது, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், உருவாக்க போகிறார். உடைத்தார், நொறுக்கினார், சுக்குநூறார் பாத்திரத்தை உடைத்திருக்கிறார். நீங்க ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கையிலே களிமணினாலே உருவாக்கப்படுகிற பாத்திரம் அவர் கையில் இருக்கும்போதே உடைந்து விடுகிறது. நாங்க கர்த்தருடைய கையில தான் இருக்கிறோம். எப்படி குயவன் கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் கையில் இருக்கிறீர்கள். ஆனா குயவன் வளையும் போதே அந்த பாத்திரம் கெட்டு விடுகிறது. ஆனா விட்டதில்ல, திரும்பவும் அழகாய் உருவாக்கி எஜமானுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் தேவன் உருவாக்கியது போல இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. அவர் மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, யாக்கோபே என்கிற 3 முறை யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ மறக்கவே இல்லை. உன் பெயரை வைத்துக் கொள். இந்த 10ஆம் மாதத்திலே அந்த 3 உன் பெயரை வைத்து நீ வாசித்து பார். கர்த்தர் உன்னை ஒரு நாள் மறக்கவே. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 49:15. அவர்கள் உன்னை வெறுத்தவர்கள், உன்னை நேசித்தவர்கள், உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருந்தவர்கள், நம்பிக்கையோடு காத்திருந்தவர்கள், நம்பிக்கை கொடுத்தவர்கள், கரைபிடித்தவர்கள், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. அவர்கள் எவர்கள்? உன்னை ஏணி விடுத்து ஏற்றினவர் கூட மறக்கலாம், உன்னை ஏற வைத்தவர் கூட மறக்கலாம், உனக்கு நன்மை செய்தவர் கூட மறக்கலாம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருமையில். எத்தனையோ சந்தர்ப்பத்திலே இந்த வேதம் நம்ம தியானித்திருக்கிறோம். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிற வசனங்கள். ஆனா அந்த திரும்பவும் நீ நினைச்சிட்டு நான் மறந்துட்டேன், கர்த்தர் என் மேல மறந்துட்டார் பழகிறது, என்னை கை விட்டுட்டார் பழகிறது, அவர் நினைவில் நான் இல்லை பழகிறது, அதுதான் எல்லாமே எனக்கு விரோதமா நடக்குது. இல்லவே அவர் சொல்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போன. தேவன் யாரை விசேஷமாய் அவர் மறக்காமல் உன் சாயல் வலது கரத்திலே வரையப்பட்டிருக்குது. எப்போது நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. யாரை தேவன் விசேஷமாய் மறக்காமல் செய்கிற நன்மையை சுருக்கமாக 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், உபாகமம்
4ஆம் அதிகாரம் 30-31. நீ வியாகுலப்பட. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30-31. நீ வியாகுலப்பட. இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். வியாகுலப்படவும் அந்த வியாகுலனை தொடர்ந்து ஒரு வியாகுலம் உள்ளத்தில் ஒரே விக்கினம், ஒரு வியாகுலம் போராடி கொண்டிருக்கிறது. வியாகுலம் என்றால் மனக்குழப்பம், மனவேதனை. நீ வியாகுலப்படவும் அந்த வியாகுலத்திலேயே நீ மூழ்கி போகவும் இருக்கிற வழியிலே நான் உன்னை கைவிடவே. உன் வியாகுலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாகுலத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது நடக்கிறது? ஏன் நடந்தது? ஏன் இன்னும் நடக்காம இருக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. ஒரு வியாகுலம், ஒரு வேதனை, ஒரு விரக்தி. ஆனா சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள், 119ஆம் சங்கீதம் 61-62 பாருங்கள். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 61-62. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும். உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என்னை கொல்ல துன்மார்க்கருடைய கூட்டங்கள் என்னுடைய சுகத்தை கொள்ளையிட்டு, என் வருமானத்தை கொள்ளையிட்டு, என்னுடைய நேரத்தை கொள்ளையிட்டு, என் நினைவுகளை கொள்ளையிட்டு, துதிக்கிற துதிகளை கொள்ளையிட்டு, என்னுடைய ஜெபத்தை எல்லாத்தையும் கொள்ளையிட்டாலும் நான் என்ன செய்கிறேனா? வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். பாதி ராத்திரி என்றால் துன்மார்க்கர்கள் கொள்ளையிட்டோ இந்த வேதத்தை என்ன செய்யல? நான் மறக்கலப்பா, நான் மறக்கல. இனி கொள்ளையிட்ட துன்மார்க்க செயல்கள் இனி கொள்ளையிட்டது. அவரோடு நெருங்காத அளவுக்கு சில போன் காரியங்களை நீ கொள்ளையிட்டது. அவற்றை நெருங்க முடியாத அளவுக்கு என் ஜெப நேரத்தை கொள்ளையிட்டது, துதியின் சத்தத்தை கொள்ளையிட்டது. ஆனாலும் நான் வேதத்தை மறக்கலப்பா, மறக்கவே இல்லை. இந்த வியாகுலப்படுகிறவர்களுடைய வியாகுலத்தை கர்த்தர் பார்த்து விட்டு அவர் சும்மா இருக்கவில்லை. நீ படுகிற வியாகுலத்திலிருந்து அவருடைய அப்படியே மீட்டெடுக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 17-18. 69ஆம் சங்கீதம் 17-18. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறைச்சிடாதீங்கப்பா. உமது அடியேனுடைய முகத்தை மறையாதேயும். நான் எப்படி படிக்கிறேன்னா, காலமெல்லாம் வியாகுலம். கடந்த 9வது மாதம் முடிந்து கடைசி மணி நேரம் அந்த 11 அதுவே 12 அடிக்க ஒரு நிமிஷத்துக்கு கூட வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு 1ஆம் தேதி வியாகுலப்பட்ட என்ன பார்த்து நீ சொல்லுகிறாய், கர்த்தாவே உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ, நான் வியாகுலப்படுகிறேன். தீவிரமாய் இன்னைக்கு இந்த நிமிஷமே ஒரு நொடியிலேயே ஒரு தீவிரமாய் செவி கொடுத்தல்லோ.
என் ஆத்துமாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்கு முன்பாக என்னை அவர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரே உன்னை மீட்பார். அவர் மீட்கிறவர். இந்த வியாகுலத்தில் மூழ்கி போக தேவன் விடவே மாட்டார். தன் வியாகுலத்தை தெரிவிக்கிற சங்கீதம். துக்கம், வியாகுலம், போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் வியாகுலத்தில் இருக்கிற உன்னை அவர் மறக்கவே மாட்டார். உன் வியாகுலத்தை நீக்கி உன்னை மீட்டெடுப்பார். அவர் மீட்கிறவர். இந்த வியாகுலத்திலே நீ மூழ்கிப்பத ஒரு நாள் விட மாட்டார். இந்த 10ஆம் மாதம் முதல் நாள் வியாகுலப்படுகிற உன்னை மறவாமல் அவர் மீட்டெடுப்பார். மூழ்கி போக விடவே மாட்டார். 137ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 137:5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் எருசலேமே, நான் உன்னை மறக்கவே. எருசலேம் சபையே, நான் உங்களை மறக்கவே. எருசலேமை அவர் மறக்க மறந்துட்டாரே என்று நாம் வேதனைப்படலாம். எருசலேமை தேவன் மறந்து விட்டாரோ? மறந்தில்லை. எருசலேமே, நான் உன்னை மறப்பேன். ஒரு வசனம் உண்டு. எருசலேமே, யார் உனக்கு இறங்குவார்கள்? எருசலேமே, யார் உனக்கு பரிதபிப்பார்கள்? எருசலேமே, யார் உன்னை விசாரிப்பார்கள்? நான் நினைக்கிறேன் எரேமியா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 5:15 வாசிக்கலாம். வாசிமா. எருசலேமே, எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? எருசலேமே, யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? உன்னிடத்திற்கு திரும்பி யார்? எருசலேமே. 3 கேள்வி அங்கே. எருசலேமே, யார் உனக்கு இறங்குவார்கள்? யாரும் இறங்கலையே. எருசலேமே, யார் உனக்கு பரிதாபப்படுவார்கள்? எருசலேமே, யார் உன்னை விசாரிப்பார்கள்? 15ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் அதை என்னுடைய எல்லாரும் மறக்கப்பட்ட சூழ்நிலையை நீர் அறிவீர். எருசலேமை நினைத்து விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் என் நிமித்த நீதி சரிகட்டும். என்னை வாரிக்கொள்ளாதிரும். நிந்தையை, உமது நிந்தையை சகித்துக் கொண்டிருக்கிறப்பா. கொஞ்ச நெஞ்ச நிந்தை அல்ல. என்னை நினைத்துக் கொண்டே எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். நன்மை செய்து நிந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், துக்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், துன்பத்தை நிந்தியம் அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நெஞ்ச நிந்தை அல்ல, உமது நித்தம் நிந்தியை சகிக்கிறோம். தேவன் எருசலேமை மறக்க மாட்டார். தேவன் எருசலேமை மறவாமல் செய்கிற நன்மையை பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள்
ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு வழி தெரியல, அறியாத வழி, தெரியாத வழி, புரியாத வழி, புரிந்து கொள்ள முடியாத வழியா இருக்குதே. அவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதினார். சொன்னாரே, உன்னே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வழியில் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு போதித்து. அதை மறந்துடாதீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்தி உண்மையின் கண்ணை வைத்து நம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் கர்த்தரின் வசனமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். இதே வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதே வசனம், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாறி இருக்கிறது. திரளான ஜாதிகள், திரளான ஜனங்கள் என்று ஏசாயாவிலே போடப்பட்டிருக்கிறது. மீகாவிலே திரளான ஜாதிகளும் நம்மை தேடி வரப்போகிறது. திரளான ஜனங்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் திரளான ஜாதிகளையும் கர்த்தர் எருசலேமிலே கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை கர்த்தர் அப்படியே மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும், புறப்படும். காரணம், நம்முடைய வழிகளை அவர் போதிப்பார். எருசலேமின் ஜனங்களை மறவாமல் தேவன் அவர்களுக்கு போதிப்பார். எப்படி நடக்க போறது தெரியல, என்ன செய்ய போறது தெரியல, ஆனால் கர்த்தர் போதிப்பார். அவர் போதிக்கிற வழியை போகும்போது முடிவு மகிமையாயிருக்கும். 1ஆம் தேதி போராட்டமாக இருக்கலாம், தோல்வியை போல இருக்கலாம், தடையை போல இருக்கலாம், பிரச்சனையை போல இருக்கலாம். அடிக்கடி நான் சொல்றது, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், நடைமுறை நடக்கிற இன்றைக்கு நடைமுறை தோல்வியா இருக்கலாம். இந்த மாதத்தின் முடிவோ ஜெயமாயிருக்கும். ஆரம்பம் அற்பம், நடைமுறை தோல்வி, முடிவோ ஜெயமாயிருக்கும். காரணம், எருசலேமே நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை போதிப்பேன். 3ஆவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5-6. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 5-6. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறவர்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் என்னால் மறக்கப்படுவதே இல்லை. தேவனுக்கு பயந்தவர்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீ யாருக்கு பயப்படலையோ, நீ தேவனுக்கு பயந்திருக்கிற, கர்த்தரை மறக்கவே மாட்டார். உன் மனசாட்சிக்கு விரோதமாய் நடக்கிற கர்த்தர் இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயந்தவர்களை அவர் மறக்கவே மாட்டார். நீ நினைச்சிட்ட என்னை மறந்துட்டாரு, இல்ல, நீ தேவனுக்கு பயந்தவள். தேவனுக்கு பயந்தவன் என்கிறது தேவனுக்கு தெரியும். அவர் உன்னை மறக்கவே மாட்டார். தேவனுக்கு பயந்தவர்களை அவர் மறவாமல் அவர் செய்கிற காரியங்கள் பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9-10. எப்படி அழைக்கிறது தேவனுக்கு பயந்தவர்களே? பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம்
9:10. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் ம், நன்மையானவைகளும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பி இருக்கிறோம். நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையோ உங்கள் கிரியைகள், நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் பரிசுத்தமான ஆகிய ஜனங்கள் பரிசுத்தருக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக ம், காண்பித்த காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை உங்களுடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி அவர் யார் இல்ல? அவரு அப்ப நீதி உள்ளவர். அவர் உன்னை மறத்தவனுக்கு நீதி செய்கிறவர். அநீதி நடக்க அவர்கள் அநீதி இல்லை, அவர்கள் நீதி இருக்கிறது. அவர் நீதி செய்கிறவர். தேவனுக்கு பயந்தவர்களை மறவாமல் அவரே நீதி செய்வார். நீதி செய்ய எனக்கு அநீதி போல இருக்குதே இல்ல, உன் கண்ணுக்கு அது அநீதியா இருக்கலாம், கர்த்தரின் பார்வைக்கு அது நீதியே. அவர் மறக்கிறதுக்கு அநீதி நிறைந்தவர் அல்லவே, அவர் நீதி செய்வார். நான்காவது சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை கர்த்தர் மறக்கவே மாட்டார், ஏழைகளை மறக்கவே மாட்டார். நம்ம பணக்காரர் அல்லவே, இந்த ஏழைகளை அவர் மறக்கவே மாட்டார். ஏழை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தெடுத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெரியவனாக்கினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சிருப்பா, இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசிருப்பா. என் இது ஏழைகளை நினைக்க, ஏழைகளை அவர் மறக்க, எளியவர்கள் கூட போடப்பட்டிருக்கு பாருங்க. ஏழை எளியவர்களை மறப்பது. 9ஆம் அதிகாரம் சங்கீதம் 28ஆம் வசனம் 18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் ஏழையும் எளியவனையும் ஒரு நிமிஷம் கூட இல்லை, என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஏழைகளையும் எளியவர்களையும் அவர் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. ஒருபோதும் நீ அவரை தானே நம்பி இருக்கிற, அவரை நம்பி இருக்கிற, யாரை நம்பி இருக்கிற? கர்த்தரையே நம்பி இருக்கிற. உனக்கு ஏழையாகி உன்னை அவர் மறக்கவே மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ பார்க்கத்தானே போகிறார், உன் இறுதி ஆச்சரியப்பட போகிறது. இன்றைக்கு யோசேப்புக்கு தெரியல, சிறைச்சாலை அனுபவம் என் சொப்பனத்தினுமா பல பேர் ஆசிரியப்பட்டார்களே. ஆனா நன்மை தயவு வைக்க சிறைச்சாலை அதிபதி மறந்துட்டான் தயவு. ஆனா மறக்க வைத்தது கர்த்தர். 2 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் சொல்றான், அவர் காலம் வந்து விழும்போது யோசேப்பு என்று தெரியாமல் சொல் வீழ்ந்தார்கள். ஆனா யோசேப்பு என்று தெரிந்தோ வந்து தாயம் பணிந்தார்கள். அதான் ஆச்சரியம். அப்ப யோசேப்பு சொல்கிறாரு, நீங்க என்ன அனுப்பல, கர்த்தரை அனுப்பி வச்சிருக்கிறார். நான் வேண்டாத குழி, விரும்பாத ஒரு சிறைச்சாலை, வேண்டாத இடம்தான், ஏன் தெரியல, நான் கர்த்தர் அனுப்பிடுறான். உன்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பாக வைத்திருக்கிறார், ரட்சிப்பை வைப்பித்திருக்கிறார். நமக்கு தெரியாது, உன்னை அனுப்புற ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை வைக்கிற நோக்கம் இருக்கிறது. யாருக்கு தெரியுமோ தெரியாது. ஒருவேளை கர்த்தர் நமக்காக இரக்கத்தை அவர் செய்வார். ஏன் தெரியுமா? இந்த ஏழைகளுக்கு அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம்.
5:6. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? கர்த்தாவே, எதுவரைக்கும் நீ மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? மறைப்பீர். 5வது நான் வசனம். உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் எதில் நம்பிக்கை வச்சிருக்கிற? நீ நம்பிக்கை யார் மீது? மனுஷன் ஒருத்தர் மீதும் இல்ல. என் நம்பிக்கை யார் மீது இருக்குது? உடைய கிருபைநாதர் மீது. கிருபையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இறுதி என்ன செய்யுமா? களிக்கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே அவரை பாடுவேன். பாடிக்கொண்டே என்னை களிக்கூற செய்கிறார். எனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார். அவருக்கு எனக்கு தீமை இல்லை. மகளே, மகள், உனக்கு தீமை இல்லை. இது நன்மைக்கே, நன்மைக்கே, நன்மைக்கே கர்த்தர் களிக்கூற செய்கிறார். கடைசியா யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயதீன பிரமாணமாகிய யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை நீ கேட்கிற வசனத்தை மறக்காமல் இருக்கிறவனே அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நிலைத்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்யலையா? மறந்து நீ கர்த்தருக்கு என்ன வந்தாலும் கேட்ட சத்தியத்தை விட்டு விலகாமல் நிலைத்திருக்கிறவர்கள் என்னிலே நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுத்தீர்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களோ கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப நிலைத்திருக்கிறவர்களை இப்படி அப்படியுமா இருக்கிற இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் இங்கே அங்கே அவர்களே அல்ல, கர்த்தர் நிலைத்திருக்கிறவர்களை அவர் மறக்கியிருந்தார். அவருடைய செயல்கள் உன்னை பாக்கியவனாய் மாற்றிக்கும். இந்த செயல் உடைய செய்கைகளை கர்த்தர் மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். ஆமோசின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. அவர்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் ஒருபோது நான் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபின் மகிமையின் மேல் எது ஆணையிடுகிறாரா? மகிமையின் மேல். யாக்கோபின் மகிமையில் ஆணையிடுகிறார். அவனை மறக்கவே மாட்டேன். கர்த்தரை நிலைத்திருக்கிறவர்களை கர்த்தர் மறக்காமல் மகிமைப்படுத்த, உன்னை சிறுமைப்படுத்த மாட்டார். உன்னை மங்க விட மாட்டார். ஒளி மங்கி விட மாட்டார். உன்னை ஒருபோது விட்டு விட மாட்டார். தேவன் தம்முடைய யாக்கோபின் மகிமையின் மேல் ஆணையிட்டார். நிலைத்திருக்கிறவர்களை மறவாமல் மகிமைப்படுத்த. என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே எல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்கதான்
நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். ஆதரவு நீங்கதான், ஆதரவும் நீங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு